தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முறைப்படி இந்திய ஆட்சி பரப்போடு இணைந்தது. இந்நாள் புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக ஆண்டுதோறும் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு விழா கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கொண்டாடப்பட்டது. காலை 8:46 மணிக்கு காந்தி சிலை அருகே முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் விழா மேடைக்கு திரும்பி விடுதலை நாள் பேருரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை ஆயுதப்படை பிரிவு, போக்குவரத்து பிரிவு, காவல்படை பிரிவு, IRPN காவல்படை பிரிவு, காவலர் இசைக்குழு, கமாண்டோ பிரிவு, ஊர்காவல் படை பிரிவு, தீயணைப்புத் துறையினர், NCC, தரைப்படை, கடற்படை, விமானப்படை பிரிவு, மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்புகளை பார்வையிட்டார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவடைந்தது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, MP செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சாஜே சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், IG அஜித்குமார் சிங்லா, DIG சத்யசுந்தரம், அரசு செயலர்கள் மணிகண்டன், கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் உயர் அதிகாரிகள், தியாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊர்காவல் படைப்பிரிவில் பெண்கள் அணியினர் ஹோம் கார்ட் விமன். அடுத்து வருபவர்கள் தீயணைப்பு பிரிவினர் ஃபயர் சர்வீஸ். அடுத்ததாக சீனியர் NCC, நேவி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள். காரைக்காலில் பிரெஞ்சு இந்திய பகுதியிலான புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்கள் இந்தியாவுடன் இணைந்த நாளான நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாளாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இதனையடுத்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விடுதலை நாளை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அமைச்சர் திருமுருகன், ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சீனியர் பிரிவு தேசிய மாணவர் படையினர்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசம் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து 1954 ஆண்டு நவம்பர் 1 விடுதலை பெற்று இந்திய ஒன்றியத்துடன் இணைந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி விடுதலை நாள் என கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் விழாக்கோலம் நிலவியது. குறிப்பாக சட்டசபை, கவர்னர் மாளிகை, தலைமை செயலகம், மேரி கட்டிடம், அரசு துறை அலுவலகங்கள், முக்கிய சாலைகள் ஆகியவை மின்னொளி அலங்காரத்தால் கண்ணை கவரும் வகையில் உலர்ந்தன. இரவெல்லாம் மின்மினிக்கும் ஒளி அலங்காரங்கள் புதுவை மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழாவைப் போல தோற்றமளித்தது. விடுதலை நாள் நிகழ்வுகளை முன்னிட்டு அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் தேசிய கொடியேற்றம், கலாச்சார நிகழ்வுகள், வரலாற்று புகைப்பட கண்காட்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு கடற்கரை சாலை மேரி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் புதுவையின் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி விடுதலை போராட்ட பிரெஞ்சு ஆட்சியின் காலம், இந்திய ஒன்றியத்துடன் இணைந்த வரலாற்று நிகழ்வுகள், அதில் பங்கேற்ற தலைவர்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்ட அரிய புகைப்படங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. முதலமைச்சருடன் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இணைந்து புகைப்படங்களை பார்வையிட்டு புதுவையின் விடுதலை பயணத்தை நினைவு கூர்ந்தனர். நிகழ்வில் அரசு உயர் அதிகாரிகள், கலாச்சாரத்துறை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் சென்னாடா சங்கம் சார்பில் HIV நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் குழு நாடக நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வு புதுச்சேரி காந்தி வீதி பகுதியில் கல்லூரி மாணவியரின் பங்களிப்புடன் நடத்தப்பட்டது. நாடகத்தின் மூலம் HIV நோய் பரவுவது எப்படி, அதன் தவறான நம்பிக்கைகள், நோயால் பாதிக்கப்பட்டவர்களை சமூகம் ஏற்க வேண்டிய அவசியம் மற்றும் முன்னெச்சரிக்கை வழிமுறைகள் ஆகியவற்றை விளக்கமாக சித்தரித்தனர். நிகழ்வை சென்னாடா சங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சந்திரா தலைமையேற்று ஒருங்கிணைத்தார். நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவியரின் திறமையையும் சமூக பணியையும் பாராட்டினர். இவ்விழிப்புணர்வு நிகழ்வின் மூலம் HIV நோய் பற்றிய தவறான புரிதல்களை நீக்கி பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடின்றி அணுகும் சமூக பொறுப்பை உருவாக்கும் விழிப்புணர்வு பொதுமக்களிடையே பரவியதாக குறிப்பிடப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் வீரமங்கை எனும் தன்னார்வ தற்காப்பு பயிற்சி திட்டம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு மற்றும் பெண்கள் மீதான வன்முறையை எதிர்த்து போராடுதல் மற்றும் தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு மிஷன் வீரமங்கை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் ஜெயபால் நகரில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்படும் மிஷன் வீரமங்கை திட்டத்தின் கீழ் தன்னம்பிக்கை, சட்ட விழிப்புணர்வு மற்றும் தற்காப்பு திறன்களை வளர்த்துக் கொள்ள பயிற்சியாளர், காவல்துறையின் உதவி துணை ஆய்வாளர் மோகன் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் நிறைவு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் கார்த்திகாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் கணபதி கலந்து கொண்டு பள்ளி மாணவிகள் நிகழ்த்திய தற்காப்பு கலையை ஊக்கப்படுத்தி பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார்.
மேலும் இந்த வீரமங்கை திட்டத்தில் பயிற்சியாளர் உதவி துணை ஆய்வாளர் மோகன் மூலம் மாணவிகளிடம் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மன உறுதியை வளர்த்தல், தன்னம்பிக்கை மற்றும் பெண்கள் மீதான வன்முறையை எதிர்த்து போராடுதல் ஆகியவை கற்பிக்கப்பட்டன. இதில் மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகி கார்த்திகா தேவி செய்திருந்தார். புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டமான நவம்பர் 1ஆம் தேதி பாராளுமன்றம் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுகுமாரன், அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சுமதி, தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த கலைவாணி ஆகியோருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தள்ளுவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஓகேண்ணா, தள்ளணும் தள்ளினாங்க. முப்பரிமாணங்கள் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. ஓவியர்கள் தாய்மானவன் மெய்யப்பன், வசந்தன் வீரப்பனின் ஓவியங்கள் ஓவிய கண்காட்சிக்கு வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் வைக்கப்பட்டுள்ளது. ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் ஓவியர்கள் சுகுமாரன், அன்பழகன் தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கவின் கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மனோகர், அரிக்கைமேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் கலைமாமணி சுகுமாரன், சர்வதேச அளவில் நீர்வண்ண ஓவியர் ஏழுமலை ஓவியங்கள் பற்றி சிறப்புரையாற்றினார். மக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் ஓவியங்கள் வைக்கப்பட்டுள்ளன. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லைன் சங்கமும் வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து மாணவர்களுக்கான கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, காது பரிசோதனை, புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் என 50 விழா நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் தேசிய கொடியேற்றி புதுவை விடுதலை போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாரதியார், சுப்பையா, குபேர், சிவாலியே செல்லான் நாயக்கர், வெங்கட சுப்பரெட்டியார், அன்சாரி துரைசாமி ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். பள்ளி நிறுவனர் டாக்டர் ராமசிவராஜன் மற்றும் பொறியாளர் லயன் சிவகந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன் முரளி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். லயன் சரவணன், லயன் பாபு, லயன் பிரபாகரன், லயன் குப்பன், லயன் ஆறுமுகம், லயன் சக்திகுமரன், லயன் தியாகராஜன், லயன் பிரகதீஸ்வரன், லயன் தண்டபாணி, லயன் குமரகுடி, லயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண் மருத்துவம் டாக்டர் அகர்வால் குழுவினராலும், பல் மருத்துவத்தினை வேல் பல் மருத்துவ முகாமன் டாக்டர் மலர்கொடி, டாக்டர் தங்கவேலு குழுவினராலும், காது மருத்துவம் சிம்ஹா காது கேட்கும் உபகரணம் மற்றும் பேச்சு பயிற்சி முகாமினராலும் புற்றுநோய் விழிப்புணர்வு இளவரசி வாணிதாசன் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. பின்னர் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இம்முகாமில் 200 மாணவர்களுக்கு மேல் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் விடுதலை பெற்றதன் அடையாளமாக நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உள்ளாட்சித்துறை சார்பில்
புதுச்சேரியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குநர் சக்திவேல் தேசிய கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் துணை இயக்குநர்கள் சவுந்தரராஜன், பாலசௌந்தரி, கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர்கள் விநாயகம், ரவிச்சந்திரன், பாலமுருகன், செயற்பொறியாளர் கலாவதி, கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், ஜெயகோபன், ராதா ருக்மணி, கல்யாணி, செந்தில்குமார், தலைமை பண்டக காப்பாளர் கணேஷ் குமரன் மற்றும் அரசு அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பை கண்காணிப்பாளர் சதாசிவம் செய்திருந்தார். ஃபாத்திமா ஓய்வூதியர்கள் சார்பில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே நடைபெற்றது. சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினார். ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி ஓய்வூதியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சின்னப்பன், ராஜாராம், வேணு உள்ளிட்ட பல்வேறு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர். அரசு நிதி உதவி பெறும் ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் அத்தோணிசாமி, செயலாளர் சீதாலட்சுமி கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு நிர்வாகத்தின் பங்கு 5% கட்ட வேண்டுமென நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளை ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி செயல்படுத்த வேண்டும். அதனை பேராயர் மற்றும் மறைமாவட்ட நிர்வாகம் நீதிமன்றம் உத்தரவை நிறைவேற்ற ஃபாத்திமா பள்ளிக்கு அறிவுறுத்த வேண்டும். மறுக்கும் பட்சத்தில் பள்ளியின் முதல்வர், தாளாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்தியன் இன்டர்நேஷனல் மாடல் யுனைட் நேஷன்ஸ் பாண்டிச்சேரி மாநாடு சமீபத்தில் அகல்வியா சர்வதேச பள்ளியில் நடைபெற்றது. அக்டோபர் 10 முதல் 12 வரை நடைபெற்ற இந்த 3 நாள் மாநாடு மாணவர்களின் உலகளாவிய விழிப்புணர்வு மற்றும் தலைமை திறன்களை மேம்படுத்தும் நோக்குடன் நடைபெற்றது. மாநாட்டின் தொடக்க விழாவில் வைஸ் அட்மிரல் GS பாப்பி, PVSM, AVSM, VSM 4 தசாப்தங்களுக்கும் மேலான பணி சேவையை கொண்ட இந்திய கடற்படை மூத்த அதிகாரி, கடற்படை திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. ஈஷா சிங் கிழக்கு பாண்டிச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர், பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். அவர் தனது தலைமைத்துவம் மற்றும் நீதிக்கான அர்ப்பணிப்புக்காக பரவலாக பாராட்டப்படுகிறார். தொடக்க விழா இந்திய மற்றும் மேற்கத்திய இசை நடன நிகழ்ச்சிகளால் கலைநயமிக்க சூழலை உருவாக்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் IIMUN பிரதிநிதிகளாக பங்கேற்று பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான விவாதங்களில் ஈடுபட்டனர். விவாதிக்கப்பட்ட முக்கிய தலைப்புகளில் ரஷ்யா உக்ரைன் நெருக்கடிக்கு பிந்தைய ஐநா சீர்திருத்தங்கள், உலகளாவிய கல்வி முறைமைக்கான சாத்தியங்கள், இந்தியாவில் இடஒதுக்கீடு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் பலவும் அடங்கும். மாநாடு நிறைவு விழாவில் சிறந்த பிரதிநிதிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த பிரதிநிதி விருது ஸ்டடி லெகோஸ் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. இந்த மாநாடு இளம் மாணவர்களுக்கு விவாத திறன், பொது பேச்சு திறன், மூத்த ரீதியான சிந்தனை மற்றும் உலக குடியுரிமை உணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் தளமாக அமைந்தது. இந்த நிகழ்வின் வெற்றியால் தற்போது 26,000 இளம் ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட 220 நகரங்கள் மற்றும் 35 நாடுகளில் 7,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளுடன் இணைந்து 10 மில்லியன் மாணவர்களை ஆண்டுதோறும் பாதிக்கும் IIMUN இயக்கத்தின் லட்சியம் மேலும் வலுவடைந்தது. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. அதனை கொண்டாடும் விதமாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், இளநிலை எழுத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அக்கரைவட்டம் கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியார் கோவில் புதுப்பித்தல் பணி செய்ததற்காக பாஜக பட்டியலணி புதுவை மாநில பொறுப்பாளர் நிரவி மீனாட்சி சுந்தரம் முதல் கட்டமாக ரூபாய் 25,000 வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கோவில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதியின்படி 2ஆம் கட்ட நிதியாக ரூபாய் 25,000 கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்வில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், மணிமாறன், தொகுதி தலைவர் அக்கரை வட்டம் முத்து, OBC அணி தலைவர் சுப்பிரமணியன், அக்கரை வட்டம் VHP நிர்வாகி சந்திரசேகர், கருக்கலாச்சேரி மனோகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ஷார்மி ஜோஸ்பின் தலைமையில் அறிவியல் ஆசிரியர் தேவி கன்னியாகுமரி அவர்கள் முன்னிலையில் முத்திரையார்பாளையம் அருட்செல்வி ஆயியம்மாள் அரசு நடுநிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியை ஏஞ்சலின் ஜெயம் கலந்து கொண்டு சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. கணித ஆசிரியை அனுசையா வரவேற்புரை வழங்கினார். தமிழ் ஆசிரியர் சுமதி சிறப்புரையாற்றினார். ஆசிரியர்கள் தமிஸ், முகமது உசேன், ஐயனார், மேகலா, பிருந்தா, மணிமேகலை, குணசுந்தரி, கௌசல்யா ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் துரை நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களும் நீண்ட நாள் கோரிக்கையான 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளின்படி 2016 ஜனவரி 1 முதல் 2018 அக்டோபர் 1 வரை 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்கும் அரசாணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்வில் சபாநாயகர் செல்வம், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், இயக்குநர் சக்திவேல், துறை இயக்குநர் சௌந்தரராஜன், துறை கண்காணிப்பாளர், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த அரசாணை ஊழியர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் இந்திய ஒன்றியத்தில் இணைந்ததை நினைவு கூறும் விடுதலை நாள் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுபட்டு இந்தியாவுடன் இணைந்த வரலாற்று நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் தேசிய கொடியேற்றம், மரியாதை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனையொட்டி புதுச்சேரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்வில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்றத்திற்காக ஒற்றுமையுடன் செயல்பட்ட உறுதியெடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆம் கட்டளை ஊராட்சி ஒன்றியத்தில் புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை திறக்கப்பட்டது. இதனையொட்டி வீரமங்கை வேலுநாச்சியாரின் ஆளுமை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கவிஞர் அமுதா தலைமையேற்றார். புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் தலைவர் முன்னாள் சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன் சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன் முன்னிலை வகித்தார். கவிஞர்கள் ரத்தின விநாயகம், புதுவை உதயா, காவல்துறை அதிகாரி ஷைலா மேரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் வரவேற்பு நடனம் நடைபெற்றது. ஆசிரியர் ஜோஸ்பின் ஷாலினி தொகுத்து வழங்க, நிறைவாக ஆசிரியர் சங்கீதா நன்றி கூறினார். இந்திய தேர்தல் ஆணையமே வெளிமாநில வாக்காளரை திணிக்காதே, புதுச்சேரியில் இந்திக்காரர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்காதே, சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டத்தை நிறுத்து என வலியுறுத்தி புதுச்சேரியில் ராஜா திரையரங்கம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, தொரவி செயலாளர் முருகன், பாகூர் கிளை செயலாளர் அன்பு நிலவன், சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் கண்டன முழக்கங்களை எழுப்பினார். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், தமிழர் களம் புதுச்சேரி செயலாளர் அழகர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் வெங்கடேசன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை செயலாளர் பாவடைராயன், நாம் தமிழர் கட்சி ரமேசு, புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ்நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆர். செல்வம், புதுச்சேரி தமிழ் சிறகம் செயலாளர் சுகுமாரன், தெய்வ தமிழ் பேரவை ராஜாராம், ஐவேலி கிளை செயலாளர் குமார் ஆகியோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் இந்தி வாக்காளர்களை புதுச்சேரிக்குள் திணிக்காதே, தமிழர் மண் புதுச்சேரியை இன்னொரு இந்தி மாநிலமாக மாற்றாதே என்ற முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற தீவிர சிறப்பு வாக்காளர் சீராய்வு திட்டம் என்பது வழக்கமாக நடக்கின்ற வாக்காளரை நீக்குவது, வாக்காளரை சேர்க்குவது போன்ற பணி அல்ல. இந்த சீராய்வு திட்டம் என்பதே என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளில் இந்திக்காரர்கள், வட மாநிலத்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் குடியேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் வாக்குரிமை கொடுக்கின்ற இந்த கணக்கு.
இதை வெளிச்சமாக தெரிய வேண்டும் என்றால் பீகாரிலே 42 லட்சம் பேர் வாக்காளராக நீக்கியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் அல்ல, அதெல்லாம் போலி வாக்காளர் அல்ல. அவர்கள் பீகாரில் இருந்தே வேலைக்காக தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள். அந்த குடிபெயர்ந்தவர்கள் அங்கு இல்லை, பீகாரிலே இல்லை. அவர்கள் எந்த மாநிலங்களில் இருக்கிறார்களோ, தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை, வாக்காளர் உரிமை வழங்குவது, புதுச்சேரியில் இருந்தால் வாக்காளர் அட்டை வழங்கி இங்கேயே வாக்களிக்கின்ற உரிமை வழங்குவதுதான் அந்த நோக்கம் தான் இந்த சீராய்வு திட்டத்தினுடைய நோக்கம். இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே புதுச்சேரியில 2000 ஓட்டு 1000 ஓட்டு தான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறது. இங்கே புதுச்சேரியில ஒவ்வொரு தொகுதிக்கும் 5000 வட இந்தியர்கள் புதிய வாக்காளராக தேர்வு செய்யப்பட்டால் இந்திக்காரர்கள் தான் இந்த தேர்தல் முடிவை தீர்மானிப்பார்கள். இது முதல் தோல்வி, ஆபத்து. இன்னொன்று, அவர்கள் கோடிக்கணக்கிலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தொடர் குடிமக்களாக இங்கே நிரந்தரமாக தங்கிவிட்டால் தமிழர்களுடைய வாழ்வாதாரம், பண்பாட்டு உரிமை, வரலாறு, கல்வி உரிமை அனைத்தும் சிதைந்து போகும். தமிழ்நாடும் புதுச்சேரியும் இன்னொரு இந்தி மாநிலமாக மாறிவிடுகின்ற பேராபத்து இருக்கிறது. இதை அரசியல் கட்சிகளும் அரசியல் இயக்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களும் தமிழர்களும் புரிந்து கொண்டு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டத்தை தடுக்க வேண்டும். இந்த பெயர் சேர்ப்பது நீக்குவது என்பது வழக்கமாக நடக்கிறது. அது போன்றது அல்ல இந்த சீராய்வு திட்டத்தை என்பதை பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சிகளும் புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். காரைக்கால் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலையில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் கிளை தொடங்கப்பட்டது. அப்பொழுது புதுச்சேரி என்ஆர் பாஜக கூட்டணியின் ஊழல்வாத ஆட்சியால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இன்னும் விடுதலை பெறாத அடிமைகளே என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரி விடுதலை தினத்தன்று அடிமை தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்பொழுது மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஊழலுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். தொடர்ந்து பேசிய இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் ஆனந்தகுமார், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஊழல் இந்த ஆட்சியில் நடைபெற்று வருகிறது என்றார். மத்திய மற்றும் மாநில அரசின் விதிகளை மீறியும் உச்சநீதிமன்ற ஆணைகளை அவமதித்தும் தகுதியற்ற விண்ணப்பதாரர்களிடம் லஞ்சம் பெற்று பாரபட்சமாகவும் குறுக்கு வழியாகவும் அந்த பதவிகளை அபகரித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை மேற்கொள்ள பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் நேர்மையுடன் உத்தரவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். இந்திய அரசே புதுச்சேரி அரசே மதித்திடு மக்களை மதித்திடு மக்கள் பிரச்சனையை கவனித்திடு போராடுவோம் ஊழலுக்கு எதிராக போராடுவோம் போராடுவோம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள கீழ்கூத்தப்பாக்கம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முருக்கம், இளவம்பட்டு பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலை தற்போது மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த சாலை வழியாகவே அப்பகுதி விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை கொண்டு சென்று வர்த்தகம் செய்து வந்தனர். அந்த பகுதியில் தனியார் உரிமையாளரின் கிரஷர் குவாரி இயங்கி வருவதால் தினந்தோறும் பல டன் அளவிலான கற்கள் மற்றும் மணல் ஏற்றி செல்லும் லாரிகள் பல இச்சாலையில் இயங்கி வருகின்றன. இதனால் சாலை மிகுந்த அளவில் சேதமடைந்து குழிகள் மற்றும் தூசி படலங்களால் நிரம்பியுள்ளது. இதன் விளைவாக விவசாயிகள் தங்களது பொருட்களை எடுத்து செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். பொதுமக்கள் பலமுறை குவாரி நிர்வாகத்திடம் சாலை சீரமைப்பை கோரிய போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக குவாரி உரிமையாளர் சாலை முழுவதும் ஏறி மணலை கொட்டி வாகனங்கள் செல்ல முடியாதபடி மூடியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை எதிர்த்து அந்த பகுதி பொதுமக்கள் ஆத்திரமடைந்து குவாரி லாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் கடுமையாகி லாரி ஓட்டுநர் சந்திரசேகர் வாகனத்தை முன்வைத்து மக்களை மிரட்டியதாகவும் பொதுமக்கள் உயிர் அச்சத்தில் தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து கீழ்கூத்தப்பாக்கத்தை சேர்ந்த பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், எங்களது கிராம விவசாயிகள் பயன்படுத்தும் சாலையை கிரஷர் உரிமையாளர் திடீரென ஏறி மணல் கொட்டி மூடிவிட்டுள்ளார்.
இது சட்டவிரோதமாகவும் பொதுமக்களின் நலனுக்கு எதிராகவும் உள்ளது. இதுகுறித்து நாங்கள் கிளியனூர் காவல் நிலையத்திலும் வானூர் தாசில்தார் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளோம். அரசு உடனடியாக தலையிட்டு சாலையை பழையபடி சரி செய்து சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட மணலை அகற்ற வேண்டும். மேலும் விவசாய நிலங்களில் கொட்டப்பட்ட ஏரி மணலையும் நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த பிரச்சனையில் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சாலை சீரமைப்பை வலியுறுத்தி வருகின்றனர். உள்ளூர் நிர்வாகம் விரைவில் தீர்வு காணும் நடவடிக்கையில் இறங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் கணபதி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என்னோட கம்பெனி சொல்லுங்க. என் கம்பெனி இங்கே இருக்குது. இருங்க சார், ஒரு நிமிஷம். கம்பெனி இங்கே இருக்குது. நான் இங்கே இருக்கும்போது வரும்போது தார் ரோடு இங்கே ஏற்கனவே போட்டுருந்துட்டாங்க. இப்போ நான் கம்பெனி ஆரம்பித்து நடுவில் க்ரெஷர் வந்ததுன்னே இங்கே மண்ணை கொட்டி ரோடை நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ போகிற வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அங்கே எந்த லோடை ஏற்றுன்னு போக முடியல, ஏற்றுன்னு வர முடியல. ஒரு தினசரி வேலைக்கு போக முடியல, கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி விட்டோம், நல்லா இருக்கும் எங்களுக்கு. உழவர்கரை தொகுதி வின்சென்ட் வீதி, மூலகுளம், பாரிஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து நோய் தொற்றும் அபாய நிலையில் சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இதனை அறிந்த சமூக சேவகரும் பாஜக துணைத் தலைவருமான சரவணன் உடனடியாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து புதிய வாஷ் அவுட் அமைத்து புதிய குழாய்களை மாற்றிட செய்தும் நல்ல சுத்தமான குடிநீரை மக்களுக்கு கிடைத்திட செய்து அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றார். புதுச்சேரி பூமியான்பேட்டில் புதிய வெளிச்சம் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் புதுச்சேரி விடுதலை நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய வெளிச்சம் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் காசி கமலக்கண்ணன் அனைவரையும் வரவேற்றார். இதில் முன்னாள் வட்டாட்சியர் ஐயனார் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மன்ற செயலாளர் இளம்பழுதி, இதில் மண்ணுக்கும் மக்களுக்கும் தலைவர் மகேந்திரவேலன், துணைத் தலைவர் வினோத்குமார், கிருத்திகா, அசோக்குமார், பொன்மல சம்யுக்தா, நரேன், ரித்திகா, வசீகரன், குகன், பாடகர் ஆகாஷ், இனியன், தபாசன், சார்ஜ், லோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக மன்ற மேனேஜர் ரெஜினா நன்றியுரை கூறினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் 55 ஆண்டுகளாக இயங்கி வரும் வாஞ்சிநாதன் மன்றத்தில் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது. மன்றத் தலைவர் பாலகங்காதரன் தேசிய கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் கிருஷ்ணா மாணவர்களுக்கு பழமரக் கன்றுகளை வழங்கினார். மேலும் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி உரையாற்றி அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.